பள்ளிக்கல்வியின் துறை சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நடத்தக்கூடிய போட்டி கலை திருவிழா. குறிப்பாக கவின்கலை அப்படின்னு சொன்னால் ஓவியம், சிற்பம், சிற்பத்தில் பல வகைகள், செதுக்கு சிற்பம், களிமண்ணை வச்சு செய்கிறது, சாக் பீஸு, பென்சில், சோப்பு, இது மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி செய்கிறது. இது போன்ற கலைத்திறமைகள் எல்லாம் மாணவர்களிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த கலை திருவிழா அற்புதமான ஒரு திருவிழாவாக நடைபெறுது. ஓவியம்னு எடுத்துக்கிட்டால் ஓவிய பாடம் தொடக்க காலகட்டத்திலிருந்தே மாணவர்களுக்கு யோகா நிலைக்கு கொண்டு போகிற அளவில் இருக்குது. ஓவியத்துறை தொடக்க காலத்தில் இருந்ததை விட தற்போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனித சமூகம் காடுகளில் குகைகளில் வாழ்ந்த காலங்களில் தான் தினசரி கண்ட காட்சிகள், செய்த செயல்கள், இவைகள் எல்லாம் ஓவியங்களாக தீட்டினார்கள். அந்த ஓவியங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு மனித சமூகம் பார்க்கப்படும் பொழுது, இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தினுடைய கால அளவை கண்டறிவதற்கு இந்த பாறை ஓவியங்கள் முதன்மையான ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கிறது. அந்த பாறை ஓவியங்கள் குறிப்பாக ஏன் சொல்லப்படுதுன்னா, இன்று வரைக்கும் எழுத்து உருவான காலத்திற்கு பிறகுதான் மனித சமுதாயத்திற்கான வரலாறு சொல்லப்படுது. அந்த மனித சமுதாயத்தினுடைய வரலாற்று காலத்திற்கு முன்பு இருந்த மனித சமூகத்தினுடைய தொன்மத்தை அறியும்னா அதற்கு மிக சிறந்த சான்றாக இருப்பது பாறை ஓவியங்கள். அப்படி சிறப்பிடம் பெற்ற இந்த பாறை ஓவியங்கள் முழுமையாக இன்னும் அதற்கான கால அவகாசத்தை அறிவியல் துணை கொண்டு கண்டறியப்படலை. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போது பாறை ஓவியங்கள் இத்தாலி, பிரான்ஸு, ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் முதலாக பிம்பேத்கா என்கிற இடத்துல தான் கண்டறியப்பட்டது. தமிழகத்தில் மல்லப்பாடிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கிருஷ்ணகிரி மாவட்டம், கோவை, நீலகிரி, தேனி, இந்த மாதிரியான பகுதிகளில் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த ஓவியங்கள்லாம் என்ன ஒரு மற்ற நாடுகளில் இருக்கிற ஓவியத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வேறுபாடுனா, இது எல்லாமே தொடக்க நிலை ஓவியங்கள். ஒரு ஓவியங்கிறது கோடுகளாக தீட்டப்பட்டு பிறகு அந்த கோடுகள் முழுமை பெறப்பட்டு அதற்கு வண்ணங்கள் தீட்டப்பட்டு அந்த வண்ணங்கள் இருபரிமாணத்திலிருந்து முப்பரிமாணமாக மாற்றப்படுவதுதான் ஒரு ஓவியத்தினுடைய முறை இயல்பாக. ஆனால் அப்படிப்பட்ட ஓவியத்தினுடைய தொடக்கம் நம்ம பகுதிகளில் தான் இருக்குது. அந்த தொடக்க நிலை ஓவியங்கிறது இங்கே தான் இருக்குது. மற்ற நாடுகளில் இருக்கிறதெல்லாம் ஒரு முழுமையடைஞ்ச ஓவியமாக இருக்குது. ஆனால் அதற்கு நம்ம அரசாங்கம் துணை நின்றால் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. நவீன முறைப்படி இந்த கார்பன் டேட்டிங் முறையில் இந்த ஓவியங்கள்லாம் ஆய்வு செய்யப்படும் பொழுது அதை நம்ம நிரூபிக்க முடியும். எப்படி தொல்லியல் சான்றுகள் இப்போ கீழடி போன்ற, ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் தொல்லியல் சான்றுகள் எடுக்கப்பட்டு இன்று இலக்கியங்களுடைய வாழ்நாளை காட்டிலும், இலக்கியங்கள் 2000 ஆண்டுகள் தான், தமிழ் இலக்கியங்கள் 4000 ஆண்டுகள் தான்ங்கிற ஒரு கால அவகாசத்தை இந்த தொல்லியல் சான்றுகள் தற்போது நீட்டிச்சு நமக்கு காமிச்சிருக்கு. அதுபோல் இந்த பாறை ஓவியங்களுடைய ஆய்வு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டால் நிச்சயமாக மனித சமூகத்தினுடைய தொன்மைக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கும். இது போன்ற தொன்மங்களை மாணவர்கள் உணர்வதற்கு உதாரணமாக இங்கே நடத்தப்படக்கூடிய இந்த போட்டிகள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த தலைப்புகள், அந்த தலைப்புகள் எல்லாமே ஒரு பண்பாடு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த தலைப்புகள் அவர்களுக்கு தரப்படுறதுனால அவர்கள் அது சார்ந்து போய் தன்னுடைய தேடுதல்களில் ஈடுபடுறாங்க. அப்போ அவர்களுக்கு மறைக்கப்பட்ட அல்லது நாம் மறந்த பல்வேறு வரலாற்று அடையாளம் கொண்ட கலைகள், பண்பாடுகள் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கவின்கலையினுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் தற்பொழுது இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னென்னா, பள்ளி பருவங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கவின்கலை சார்ந்த ஒரு கல்லூரி இருக்குது, அங்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்கிறதே பொதுவாக தெரிவதில்லை. அதற்கு காரணம் இங்கே இருக்கிற பாடத்திட்டம்ங்கிறது பள்ளி கல்வித்துறைக்குள்ளே இந்த பழைய பாடத்திட்டமே இருக்குது. தற்போது அது முயற்சி செய்யப்பட்டு புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது, மிக அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. அது அறிவித்தால் நிச்சயமாக பள்ளி மாணவர்கள் இந்த துறையில் இன்னும் சிறந்து விளங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நிறைய உள்நாடுகள் மற்றும் வெளிநாடுகளுக்கான வேலைவாய்ப்புகள் எல்லா துறைகளிலுமே இருக்கிறது. பத்திரிகை துறை, கணிப்பொறித்துறை, திரைப்படத்துறை, குறும்படங்கள் தயாரித்தல்,
கலை சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே அடிப்படையாக இந்த படிப்பு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இது வேலை வாய்ப்பாகவே இருக்கிறது.